சாதாரணமான ஒரு காலங்களாக உங்களுக்கு தோன்றாது. உங்களுடைய மனமானது நிச்சயமாக சொல்லும். உங்களால மறக்க முடியாத ஒரு காலம் என்றால், அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலங்களாக மட்டும்தான் இருக்கும் என்று உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சில காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த பல விஷயங்கள்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலங்கள் தாங்க உங்களால மறக்க முடியாத ஒரு காலங்களாக இருக்கும். நீங்களும் எப்படியோ என்னென்னமோ பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்பீங்க. ஆனா அதற்கெல்லாம் தடைகளானது உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க என்னதான் நினைத்தாலும் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமலே இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த எதிர்பாராத பிரச்சனைகள் எந்த ஒரு ரூபத்தில் வரும்னு தெரியாது. யார் மூலம் வரும் கூட தெரியாது. இருந்தாலும் இந்த எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு, இது உங்களுடைய மனதை இது இருக்கக்கூடிய ஒரு மன இருக்கக்கூடிய மன கஷ்டத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருந்திருக்கும். பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். பணத்தட்டுப்பாடிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் நீங்க எப்பொழுதோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருந்திருப்பீங்க. உங்களுடைய உறவுகள்ல ஏற்பட்ட தூரம் உங்களை இன்னும் பெரிய அளவுக்கு மனவேதனைக்கு ஆளாக்கியிருக்கும். நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களில் தான் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பார்த்தா, நம்மளுக்கு உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, நம்முடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இன்னைக்கு எதுலையுமே நமக்கு நன்மைகள் நடக்க மாட்டேங்கி என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களை சோதித்து பார்த்து கொண்டே இருக்கும். இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சனி பகவான். இந்த சனி பகவான் தீவிரமான ஒரு தாக்கத்தில் உங்களுடைய ராசியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதனால தாங்க நீங்க என்ன செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவாக்கி உங்களை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கிறார். நம் சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர் முதல்ல எதை குலைப்பார் என்றால், உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய நம்பிக்கை தள்ளாடும் போதுதான் நீங்கள் உண்மையான ஒரு வாழ்க்கையை புரிந்து கொள்வீங்க. அதனால நீங்க உங்களிடம் எதுவும் இல்லாத போது நீங்க எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த நபர்களிடம் போய் கேட்கும் பொழுது எத்தனை நபர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார் என்பதை இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார். புரிய வைத்து யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்ம கூட வைத்துக்கொள்ளணும், யாரை கூட வைத்துக்கொண்டா நம்ம பண்ணதுக்கு அவங்களும் திருப்பி பதிலுக்கு பதில் பண்ணுவாங்க. இதனால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு பாடத்தை தான் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கத்துக் கொடுத்திருப்பார். கடந்த காலத்துல நீங்க சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? பணப்பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனை எல்லார் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு சோதனையாக மட்டுமே இருக்கிறது. ஆனா உங்களுக்கு சனி பகவானால் இந்த ஒரு பணப்பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை உங்களால மறக்க முடியாத ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கும். சம்பாதித்த பணமானது நிலைக்காது. அதை உங்களால வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியாது. கொண்டு வரதுக்குள்ள யாராச்சும் ஒருவர் பணம் அர்ஜென்டா தேவைப்படுது, இல்லைன்னா பணத்தை அனுப்புங்க, ஏதாச்சும் ஒண்ணு கூறி உங்களிடம் இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதனால உங்களுடைய பணமானது உங்களுடைய கையில் கூட தங்காமல் கூட இருக்கும். சேமிப்பு உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவுகளுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்க பணத்தை சேமித்து வைத்த பணத்தை ஃபுல்லா எடுத்து செலவழித்துக் கொண்டே இருப்பீங்க. இதனால உங்களுடைய சேமிப்பும் குறைந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு கூட உருவாகி இருக்கும். இதனால கடனும் உங்களால வாங்க முடியாமலும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கும். நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏன் இந்த ஒரு நிலைமையில நானும் சரி என்னுடைய குடும்பமும் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, சில தருணங்கள்ல உண்மையிலேயே இப்படி போனால் நான் எப்படி வாழ்வேன் என்ற ஒரு பயம் உங்களை ஆட்டி போட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் தேவையில்லாத சிக்கல்களுக்கும் உங்களை ஆளாக்கி கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆனா அந்த ஒரு அளவுக்கு சனி பகவான் உங்களை நிதி ரீதியாக சோதித்திருப்பார். நிச்சயமாக சோதித்திருப்பார். ஏன்னா பணங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த பணத்தினால் எவ்வளவு உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகுது, எவ்வளவு உறவுகள் உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான் சனி பகவான் இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில பண்ணியிருப்பார். ஆனா இந்த ஒரு சோதனை உங்களுக்கு தண்டனையாக இருக்காது. இது ஒரு பகிர்ச்சியாக இருக்கும், ஒரு பாடமாக இருக்கும். பணத்தின் மதிப்பையும் சரியான திட்டமிடலையும் யாரை நம்பணும் என்பதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கான ஒரு பாடமாக, ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கையானது ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய உறவுகள்ல நீங்க பல மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த உறவுகள்ல இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காம தொடர்ந்து தீமைகள் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கும். நீங்க நம்பியவங்க கூட உங்களை புரிந்து கொள்ளாம விலகி இருப்பாங்க. அவங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வராங்க, ஏன் விலகுறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சில மாற்றங்களையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் சிலர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களின் பின்னால் பேசியிருப்பாங்க. சிலர் நேரடியாக கூட உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தவையாகத்தான் இருக்கும்.
இந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகவும் வேதனை அளித்து கொண்டு இருந்தாலுமே அது உங்களை உள்ளிருந்து பலமாகவும் மாற்றிருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த சிம்மம் ராசிக்காரங்க பொதுவா தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு காலத்துல அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் உங்களை அதிக அளவுல சோதித்து இருக்கும். நீங்க அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு போராடி இருப்பீங்க என்பதை உங்களுக்குள்ளேயே நீங்க தெரிய ஆரம்பித்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். எனவே சனி பகவான் இவ்வளவு கடுமையான உங்களை சோதித்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இவ்வளவு சோதனைகளை கொடுத்தார் என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். நீங்க பழைய வழியில பழைய மனிதர்களுடன் பழைய சிந்தனைகளுடன் இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடைய வேண்டிய உயரத்தை அடைய முடியாது. அதனால தாங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் மீண்டும் தொடங்கணும். தொடங்கினா மட்டும்தான் பழசு எல்லாமே உடையும். பழசெல்லாம் உடைஞ்சிட்டு புதிய ஒரு பாதை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளையும் நீங்க எடுங்க. பழைய முயற்சி பழைய வேலையும் இல்லாம புதிய முயற்சி புதிய பாதை புதிய தொடக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. இப்போது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் எதுவும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த இடைப்பட்ட நாளுக்கு பிறகு மெதுவான கிரகநிலைகள் மாறக்கூடிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகும். இது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு மாற்றம், சாதகமாக மாறக்கூடிய உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இப்போது நன்மைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். இது வரைக்கும் கெடுதல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் வருவாங்க. வந்து அந்த ஒரு நபர் சாதாரணமான ஒரு நபரா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையோட திசையை மாற்றக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒருவராக இருப்பார். அது ஒரு நண்பராக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மென்டராக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உறவாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் யாராவது ஒரு நபர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த ஒரு நபர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நிச்சயமா கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள தோன்றும், இந்த ஒரு நபர் முன்காலத்திலே என் கூட இருந்திருந்தா, என் வாழ்க்கை அவங்க வந்திருந்தா என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு நீங்க நிச்சயமா நினைப்பீங்க. ஆனா எந்தெந்த காலத்துல எது எது நடக்கணுமோ அது இதுதாங்க அந்த ஒரு காலத்துல நடக்கும். அதனால தாங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஒரு நேரத்துல கிடைத்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் உண்மையானவங்க என்பதும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் நீங்க புரிந்துக்கொள்ளணும். இந்த ஒரு நேரத்துல ஒரு புதிய நபர் வந்து உங்களுக்கு வழியை காட்டுவாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தெளிவாக மாற்றுவாங்க. உங்களுடைய பயணம் சரியான திசையில செல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கும். இனி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் வீண் போகாது. நீங்க எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகளுக்கு பெரிய பலனானது கிடைக்கும். பெரிய பலனும் கிடைத்து இதுவரை நீங்க செய்த உழைப்பின் பலன் இப்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு இல்லைன்னா புதிய வாய்ப்பு கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றிவிடும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் திடீர்னு உங்களுக்கு வெற்றியாக மாறி இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கும். இதிலும் சொல்லணும் அப்படின்னா இதிலும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட கதவு நிச்சயமா திறக்க போகிறது. அது என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்க முன்னாடி வந்து நிற்கும். அது வாகனம் வாங்குறதாக இருக்கட்டும், வீடு கட்டுறதாக இருக்கட்டும், நகை வாங்குவதாக இருக்கட்டும், திருமணம் முடிக்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்க முன் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனா அதை உடனே உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதற்காண்டி நீங்க போராடணும், முயற்சி செய்யுங்கள். நிச்சயமா அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய முன் வந்து நிற்கும். இது அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு வெளிநாட்டு வாய்ப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். நீங்க கூட இத என்ன தேடி வந்த அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நிச்சயமாக மாறும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இனி நீங்க முன்னேறக்கூடிய ஒரு பாதையானது உங்களுக்குள்ள தெளிவாக மாறும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் குறையும். உங்களுடைய முடிவுகளும் வலுவாகவும் இருக்கும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களை நீங்க அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் வீணாக போகவில்லை. அது உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறது. இப்போது அந்த ஒரு தயார் நிலையானது முடிந்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக மாறி இருக்கிறது. எனவே சனி பகவான் உங்களை இதுவரை சோதித்தார்.
அது உண்மைதான். ஆனால் இப்போது அவர் உங்களுக்கு தரப்போகின்ற நன்மைகள் அந்த சோதனைகளை மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளைத்தான் உங்களுக்குள்ள கொடுக்க போகிறார். அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.